வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மிஸ்டர் பி எட்மன் பேசுகிறேன். இந்த இயரோட கடைசி வீடியோ ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ வேறு ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க. எதுக்கு ப்ரோ தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணாமல் ஆல்ரெடி இந்த வீடியோவோட ஓவராலாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இந்த 2025 ஓவரால் இயர்லேயே நான் ஹாப்பியாக இருந்த ஒரு மாதத்தில் ஒரு 5 நாள்னா அது இந்த வீடியோக்கான இந்த 5 டேஸ் நான் ட்ராவல் போனது மட்டும்தான். அப்படி என்ன தான் ப்ரோ உனக்கு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2024 டிசம்பரில் என் ஃபேமிலியிலேருந்து ஒரு கால் வந்துச்சு. கரெக்டாக அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டப்போ ஃபேமிலியில் ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. நானும் அந்த இஷ்யூ என்னன்றதை பார்க்கறதுக்காக டைரெக்டாக போனேன். அந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்போவே எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. நம்ம நியூ இயரும் போயிடுச்சு, பொங்கலும் போயிடுச்சு, இந்த இயர் மொத்தமாக நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் மார்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 3 மாதத்தில் நான் ஃபேமிலியும் சரி, ஃபினான்ஷியலும் சரி, நிறைய விஷயத்தில் இன்வால்மெண்ட் கொடுக்காததுனால வீட்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்லையும் ப்ராப்ளம் பெருசாகிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சு அந்த பிரச்சனை வர்றதுக்குள்ளே ஜூன் போய் ஜூலையே வந்துடுச்சு. ஆக மொத்தம் 6-7 மாதம் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 4-5 மாதம் தான். இதுக்கு நடுவில் நம்ம கிட்டே இருந்த ஃபினான்ஷியலாகவும் சரி, ஆல்மோஸ்ட் இருந்த ஒரு சில அசட்ஸு, ஜுவல்ஸு, பேங்க் பேலன்ஸு, கொஞ்சம் கேஷு மொத்தமாகவும் லாஸ் ஆகி நாசமாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னோடய 25ல் நான் அதுக்கு முன்னாடி சேர்த்து வச்ச மொத்த விஷயத்தையுமே 2025 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தாரவாத்து கொடுத்துட்டேன். மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. ஸோ 2026 நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு நினச்ச ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே நான் விழக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா மக்களே, நம்ம வந்து நல்லது தான் சொல்கிறோம், பட் அது ஏற்றுக்காததும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டு தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இனி இந்த ட்ராமாக்குள்ளே போக வேணாம்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு முடிவு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து வைக்க போகிற காலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும்னு பார்த்துருக்கேன். அடுத்து வீடியோஸும் ஒரு சில கன்சிஸ்டன்சியும் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஃபைனலாக நமக்கு 2025 வந்து முதுகில் குத்துன துரோகிகளை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கள நான் டேரெக்டாக போய் கேட்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்றதை அவங்கள பார்க்க வைக்கணுன்றதுக்காகவே நான் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு புக்கில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், பேர் முதற்கொண்டு. அதனால் இந்த வீடியோவில் வந்து அவங்க நேமெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். எனிவே மக்களே, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 2026 நல்லபடியாக அமைட்டும். உங்களில் எத்தனை பேருக்கு 2025 பேடாகவும் இல்லை நல்லபடியாகவும் அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து டே பை டே ரெகுலர் கண்டென்ட்ஸு, க்ரூமிங்கு, ஃபேஷன் ரிலேட்டடாகவும் சரி, டெய்லி ஏர்னிங்ஸ் சரி, எல்லாத்தோட வீடியோவும் உங்களுக்கு டான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கும் சரி, எனக்கும் சரி ரெகுலராக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்ரெடி மிஸ் பண்ண வீடியோஸ், ஆல்ரெடி மிஸ் பண்ண கண்டென்ட்ஸ் இதுக்கப்புறம் எல்லாமே ரெகுலராக வரும். தேங்க்யூ ஒன் மோர் டைம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. தேங்க்யூ.